பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 119 சங்கீதம், அதில் 165 வசனம். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவன்றதை உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன்னா நீங்க வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், வேதத்தை நேசிக்கிறவர்கள் நீங்க. அதனால தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் நீங்க இதை என்ன நமக்கு இன்றைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டு ஒரு ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாழ்க்கையில சமாதான குறைச்சலா இருக்கா? வாழ்க்கையில போராட்டங்களா இருக்கா? வாழ்க்கையில் எதை தொட்டாலும் எனக்கு சித்தி வரலையேங்க, எதை தொட்டாலும் எனக்கு தோல்விதான், எங்க போனாலும் எனக்கு தோல்விதான், ஃபெயிலியர் தான், என் வாழ்க்கை முழுக்க ஃபெயிலியர் தான், எதுவுமே எனக்கு கிடைக்காதுங்க, ஈஸியாக தாங்க எல்லாமே எனக்கு நடக்கும் அப்படின்றது நிலைமையில நிறைய பேர் இருக்கும். உண்மையிலே நிறைய பேர் இருக்கும். தேவைகள் இன்னைக்கு உலக ரீதியான தேவைகள் அநேகம் உண்டு. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் அநேகம் உண்டு. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனா அந்த தேவைகளை தேவன்கிட்ட மட்டும் சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக சமாதானத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே சில தேவைகள் உண்டுதான். ஆனால் எங்களை எப்படி சமாதானமாக இருக்க முடியுதுன்னா வேதத்தை நேசிப்பதன் மூலமாக. அந்த வேதம் தான் நமக்கு சமாதானம் கொடுக்கிறது. முழு வேதம் தான் சமாதானம். நாம் எப்படி வாழ்வது, தேவனுக்கு பிரியமாக நடப்பது எப்படி, வேதத்தை நேசிப்பது எப்படி. வேதத்தை நேசிப்பதுன்னா என்ன? வேதத்தை கொடுத்த தேவனை நேசிப்பது, கர்த்தரை நேசிப்பது, ஆவியானவரை நேசிப்பது. இதுதான் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நம்ம படி பார்க்கிறோம். அப்ப சமாதான குறைச்சலோட இருப்போமா? எதுக்குமே கொல்லப்படாதீங்க, தேவனை நேசிங்க. இந்த வருடத்துல நம்ம முதல் மாதத்துல இருக்கோம், நம்ம புதிய வருடத்துல இருக்கோம். ஒருவேளை பழைய வருடங்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா புதிய வருடம் தேவன் அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார் தான் சென்ற வருடத்துல இருந்த இடர்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்திற்கும் நீங்களாக பாதுகாத்து உங்களை புதிய வருடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா சென்ற வருடத்துல நம்மளோட இருந்தவங்க சொந்தக்காரங்க யார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு வயது முதிர்ச்சியோ ஆக்சிடென்ட்டோ சம்திங் அது வேற. அது நீங்க நம்மளோட இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளால சொல்ல முடியும். இத்தனை பேர் கூட இல்லைங்க, போன வாரம் வரைக்கும் என்னோட கூட இருந்தாங்க, போன மாசம் வரைக்கும் என் கூட இருந்தாங்க, அவங்க மறித்து போனாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல முடியும். ஆனா தேவன் நம்மளை சந்தோஷமாக சமாதானமாக வைத்திருக்கிறார். இந்த வசனம் பாருங்களேங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு கிடையாது, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ வாழ்க்கையில் எழுதி கொண்டே இருக்கிறோமா, விழுந்து எழுந்து கொண்டே இருக்கிறோமா? இதெல்லாம் என்னன்னா அந்த வேதத்தை முழுமையாக நேசிக்காதனால தான். இன்றைய தினம் ஒரு முடிவு எடுப்போம். தேவனே, உங்களுடைய வேதத்தை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன், முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு வாயிலை திறந்து தேவன்ட்டு அறிக்கையிடுவோம். நமக்கு இடரலே கிடையாது. எந்த ஒரு இடரலும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறவர், நமக்கு முன்பாக நடந்து போகிறார். எப்ப அவரோட நேசமாக இருக்கும்பொழுது, அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கும்பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும்னு தாவீது ராஜா கேட்கிறாரு. ஒரு ராஜாவே கேட்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எது நம்ம கேட்போமா? தேவனே, உண்மை நேசிக்க, உமக்கு பிரியமானபடி நடக்க எனக்கு போதித்தரணும் ஆண்டவரேன்னு கேட்போம். அப்படியே அவர் பிதாவின் விருப்பத்தை, கர்த்தரின் விருப்பத்தை இப்படி நடக்கும் பொழுது நமக்கு இடரலே கிடையாதுங்க. நம்ம எல்லாம் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கும் பிள்ளைகளாகியவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் நீர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் உமக்கு பிரியமானபடி நடக்க, உண்மை நேசிக்க, உமது வேதத்தை நேசிக்க நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நேசிப்போம், உமது வேதத்தை நேசிப்போம் என்று ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த முடிவிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை உமது கரம் பிடித்து உண்மை பற்றி கொண்டு தகப்பனை உண்மை நேசித்து தகப்பனை இடர்கள் இல்லாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறதுனால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.